ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பர்சனல் லோன் எலிஜிபிள் இருக்கான்னு சொல்லி எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட மொபைல் நம்பரை வச்சு ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே கூகுளில் போய்ட்டு பர்சனல் லோன் சொல்லி ஹெச்டிஎஃப்சி பர்சனல் லோன் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எக்ஸ்பிரஸ் பர்சனல் லோன் அது ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓகே ஆயிடுச்சுன்னா எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் லோன் வாங்கிக்கலாம். உங்களோட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிக்கோங்க, பேங்கில் கொடுத்த மாதிரியே பண்ணிவிட்டு நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சேலரின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் கண்டிப்பாக 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் ஆகணும். அது என்னென்னு நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோ டு பாட்டம்னு இருக்கும், அந்த அம்புகுறி கொடுத்தீங்கன்னா அக்ரி கொடுங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷனும் அதே மாதிரி தான் கேட்கும். அதையும் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டவுன் பட்டனுக்கு அம்புகுறி க்ரீன் கலர் கொடுத்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா அக்ரின்னு கேட்கும், அக்ரி கொடுத்துருங்க. அடுத்து 3வது பட்டனையும் கொடுத்துட்டு வியூ லோன் எலிஜிபிள்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்களோட ஹெச்டிஎஃப்சி பேங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதனால் அந்த மொபைல் நம்பருக்கு மறக்காமல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகலாம். எனக்கு வந்து இப்போது ஓடிபி வரலாம், ஒரு அந்த டைம் விடும் பாருங்கள், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். போட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும், வேறு எதுவும் கேட்காது. இங்கே வந்து சேலரி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்காக அதர் பேங்கான்னு கேட்கும். அதாவது உங்கள் சேலரி எதில் கிரெடிட் ஆகுதுன்னு கேட்கும். நான் வந்து எனக்கு அதர் பேங்கில் கிரெடிட் ஆகுது, அதர் பேங்க் ஓகே கொடுத்துட்டு ப்ராசஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட நேம் டீட்டெயில்ஸை, உங்களோட பேன் டீட்டெயில்ஸை, உங்களோட டேட்டா பார்த்தாலும் அதிலே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். அது கரெக்டானு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே லோன் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ப்ரெஸ் லோன் தான் அப்ளை பண்ணுறோம். அதனால் ப்ரெஸ் லோனே கொடுங்க. கொடுத்துட்டு கண்டிப்பாக மெயில் ஐடி இந்த போட்டு பாருங்கள், ஒரு பர்சனல் இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். அதை கொடுக்காம விட்றாதீங்க. கொடுக்கலன்னா உள்ள அடுத்த ஸ்டெப் போகாது. கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து இதில் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வந்து இதில் வந்து என்ன சொல்கிறதுனா, எம்ப்ளாயி கம்பெனி நேம், அதாவது உங்களோட கம்பெனி நேம் வந்து அடிங்க. அது வரல அப்படின்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் கம்பெனி நேம், அதாவது அதர்ஸ் கொடுக்குறீங்களா, உங்களோட கம்பெனி நேம் என்னென்னு கேட்கும். அந்த கம்பெனி நேமை நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஏதோ ஒரு கம்பெனி நேம் போடுறேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ப்ரைவேட் செக்டார்ஸாக, கம்பெனி, கவர்மெண்ட்டாக, என்ன செக்டார்ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட மந்த்லி நெட் இன்கம் எவ்வளோன்னு கேட்குது. நான் வந்து 25,000 போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ இன்கமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து உங்களோட மந்த்லி கமிட் பண்ணாத வேறு ஏதோ இஎம்ஐ உங்களுக்கு மாதம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் எவ்வளோ இருக்கோ அது போடுங்க. நான் சும்மா ஒரு 5,000 சொல்லி போடுறேன். போட்டு நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியோட மெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அது கொடுத்ததை எடுத்துக்கும். அதனால் நீங்கள் எந்த கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்க அந்த கம்பெனியோட மெயில் அட்ரஸ் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டினியூ பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். அடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் காமிக்கும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட லோன் அப்ளிகேஷன் டிக்ளைன் ஆகிடுச்சு. எனக்கு வந்து லோன் எலிஜிபிள் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.